லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்கறது என்னன்னா, நான் கொடுத்த வாக்க நான் காப்பாத்தணும். என் மகன் செல்வா வாழ்க்கை நல்லா இருக்கணும். உங்களால இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலும் வராதுன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாமா அண்ணே என்ன இது? ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல. மறுபடியும் ஊர் முன்னாடி என்னால அசிங்கப்பட்டு நிக்க முடியாது. எனக்காக நீங்க எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. உங்களால இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலும் வராதுன்னு சத்தியம் பண்ணுங்க. இந்த ஒரு உதவியாவது உங்க குடும்பம் பண்ணணும். உங்ககிட்ட நான் வேற எதுவும் கேட்கல. ஏங்க, எங்களுக்கு நீங்க சொல்றதுல உடன்பாடுதான். நாங்களும் இந்த மாதிரி வாக்கு கொடுக்கறது சத்தியம் பண்றதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. எங்களுக்கெல்லாம் ஒரு துளி கூட உங்ககிட்ட சம்பந்தம் பண்ண விருப்பமே கிடையாது. நான் எங்க போனாங்க பார்த்தது உங்களை விட ரொம்ப பெரிய இடம். உங்களை விட்ட ஆள்ல நினைச்சிடாதீங்க. ஆமா, உங்க பொண்ணு அமுதாதான் அதுக்கும் குறுக்க நின்றுகிட்டு இருக்கு. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது உங்க பிள்ளையால தான் வரும். எங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கிற சத்தியத்தை முதல்ல உங்க பிள்ளைகிட்ட கேளுங்க. இவ்வளவு பெரிய மனுஷன் நட்டனோட வீட்டுல வந்து காலில் விழுந்துகிட்டு இருக்கியா? ஏன் எங்களுக்கு பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கியா? அப்புச்சி, என்ன அப்புச்சி, என்னை இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நிக்க வைக்கிறிய? அப்புச்சி, ஒரு பொண்ணோட மனசை எப்படி அப்புச்சி காயப்படுத்த முடியும்? கொடுத்த வாக்க விட சின்னஞ்சிறுசுங்களோட வாழ்க்கை தானே முக்கியம். அப்புச்சி, அவங்க ரெண்டு பேரும் மனசார விரும்புறாங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம ரெண்டு பேரும் விருப்பமே இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது. இதுல நம்மளோட செல்வாவோட வாழ்க்கையும் சேர்த்துதான் சொல்றேன். பாத்தீங்களா, நான் சொல்லல உங்க பொண்ணுதான் குறுக்க நிக்கும்னு. அப்புச்சி, அப்புச்சி, உங்களுக்கு கெஞ்சி கேக்குற அப்புச்சி, என் மேல இருக்கிற கோபத்துல இவளை பிரிச்சிடாதே அப்புச்சி. நான் உங்க கால்ல அண்ணாமண்டி, எனக்கு செல்வா வேண்டாம் அண்ணாமண்டி. அப்படி போடு. புவனா, என்ன பேசுற நீ? ஆமா அண்ணாமண்டி, எனக்கு செல்வா வேண்டாம். அவரை என் மனசுல இருந்து தூக்கி எறிகிறேன். மாமா விருப்பப்படியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். பயப்படாதீங்க, செல்வா மாமாவை மறக்க முடியாம நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். எனக்கு எல்லாத்தையும் விட உங்க அப்பச்சியோட கௌரவம் தான் முக்கியம். உங்களுக்கும் அவருக்குமான உறவு தான் முக்கியம். என்னால அந்த உறவுல சின்ன விரிசல் கூட வந்துடக்கூடாது. நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும் தான் நீங்க எங்கிட்ட கஷ்டப்படுறீங்க. அத நான் ஏன் சுயநலத்துக்காக கெடுக்க விரும்பல. உங்களை விட, உங்க சந்தோஷத்தை விட எனக்கு செல்வா மாமா முக்கியம் இல்ல அண்ணாமண்டி. மாமா, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்க புள்ள வாழ்க்கையில எந்த சிக்கலும் வராது.
நான் பண்ணது தப்புதான். நான் பண்ணது தப்புதான். இனி உங்க பையனை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இது சத்தியம். புவனா, ஆத்தா, என் வயித்துல பிறந்த தங்கமே பாலம் பார்த்துட்டடா. உன் ஆசை மொத்தத்தையும் இந்த குடும்பத்துக்காக தூக்கி எரிஞ்சிட்டிய. நீ சாமிடா, சாமி. நாங்க என்ன சொல்றதுன்னு தவிச்சு கிடக்கிறப்போ சின்னவனி எம்பிட்டு பெரிய முடிவை சொல்லி எங்க எல்லார் மனசையும் குளிர வச்சுட்டா. குளிர வச்சுட்ட. நீங்க எல்லாரும் வாக்கு கொடுத்தாலும் உறுதி கொடுக்க வேண்டியவங்க இன்னும் அமைதியா தான் இருக்காங்க. அவ மனசுல ஒண்ணு சரின்னு பட்டுச்சுன்னா அதை சாதிக்காம விட மாட்டா. அவ சத்தியம் பண்ணாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அண்ணாமண்டி, சத்தியம் பண்ணுங்க. தாத்தா சம்மதம் சொல்லுத்தா. அமுதா, சத்தியம் பண்ணிருமா. அமுதா, அதான் உங்க அப்பச்சி இம்புட்டு அழுத்தி சொல்றாங்கல்ல, சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்னவா? ஆமாத்தா, சம்மதம் சொல்லுத்தா. நான் உங்ககிட்ட அம்புட்டு பெரிய உதவி எல்லாம் கேட்கல. என் மக உமா என் கௌரவத்தை காப்பாத்தினா. நீ நான் பண்ண சத்தியத்தையாவது காப்பாத்தி கொடு. என் மக உமாவோட விருப்பத்தை கேட்காம கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு இவன் தான் உன் மாப்பிள அப்படின்னு நான் சொன்னேன். அப்புச்சி வாக்கு கொடுத்துட்டேன், நீதான் என் கௌரவத்தை காப்பாத்தணும்னு சொன்ன. இந்த அப்புச்சியோட கௌரவத்துக்காக தான் படிப்பை தூக்கி போட்டுட்டு நான் சொன்ன இடத்துல கழுத்தை நீட்டி என் கௌரவத்தை காப்பாத்துனா. நீ என் கௌரவத்தை காப்பாத்த வேண்டாம், சத்தியத்தை காப்பாத்தி கொடு. ஐயோ, மாத்தி மாத்தி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க. உன் அப்புச்சி கொடுத்த வாக்க காப்பாத்தி கொடு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்புச்சி, என்ன அப்புச்சி இது? நீங்க போய் என்கிட்ட. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நாங்க முடிவு பண்ண இந்த கல்யாணத்துல உன்னால எந்த சிக்கலும் வராதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அமுதா, அப்புச்சி தான் இம்புட்டு சொல்றாங்கல்ல, சத்தியத்தை பண்ணி கொடு. என்னாலையும்
எங்க குடும்பத்தாலையும் செல்வா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. முடிஞ்சிருச்சு. இது உங்க மேல சத்தியம் அப்பச்சி, சத்தியம். அமுதாவே சத்தியம் பண்ணிட்டேன். இன்னும் என்ன? இப்பவாச்சும் வந்து உட்காருங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அமுதா, உன் கையால தண்ணி குடிச்சு எம்பிட்டு நாளாச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாத்தா. இதை கொண்டு வரேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த வாக்க நம்பி நான் நிம்மதியா போறேன். போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். சிதம்பரம், வாடா, உட்கார் உட்கார். வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நாகு, காஃபி எடுத்துட்டு வா. சரி வேண்டாம் மாமா. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாமா. அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ எடுத்துட்டு வாத்தா. சரி மாமா. ஏய், இருமா, நீ எடுத்துட்டு வாமா. ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துட்டு வா. சரி. அம்மா நாகு, செல்வா வர சொல்லுத்தா. சரி மாமா, இத வந்துடுறேன். என்னடா போன காரியம் என்னாச்சு? அமுதா என்னடா சொன்னா? அவளால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு வாக்கு கொடுத்துட்டாப்பா. இப்போ உன் மனசு நிறைவாயிடுச்சா? வாங்க அங்கிள். வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். செல்வா, உங்க அக்கா கல்யாணத்துல நடந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் அப்புச்சி சரி பண்ணணும்னா உன் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வாக்கு கொடுத்தபடி நல்லா நடக்கணும். நீ கொஞ்சமாவது என்ன பத்தியும் நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தியும் யோசி. உங்களுக்கு உங்க வாக்கும் உங்க குடும்ப கௌரவம் எம்பிட்டு முக்கியமோ, நான் அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்கும் எங்க காதலும் எனக்கு அம்பிட்டு முக்கியம். தம்பி, உங்க அப்புச்சிய சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். யாரை பத்தியும் கவலைப்படாம எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிறவங்க மத்தியில மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஊர் என்ன நினைக்கும், அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஒரு சொல்லு குத்தமா சொல்லிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றவரு. இப்படி ஒருத்தருக்கு புள்ளையா பிறந்துட்டு அப்புச்சி மனச நோகடிக்கிற மாதிரி நடந்துக்கிறியே, தப்புப்பா. உங்க பிள்ளைங்க ஒழுங்கா இருக்காங்களா? நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? நீங்க சம்பாரிச்சு கொடுக்குற வரைக்கும் தான் அவங்க உங்களை மதிச்சாங்க. என்னைக்கு உங்க வேலை போச்சோ அன்னைக்கு உங்க மரியாதையும் போச்சு. உங்க பிள்ளைங்க மாதிரிலாம் நான் எங்க அப்பாவை கைவிட மாட்டேன். இந்த பாரு, பெத்தவங்களுக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்கறது மட்டும் பிள்ளைங்களுடைய கடமை கிடையாதுப்பா. அவங்க தன்மானத்தையும் காப்பாற்றணும். இந்த பாரு, என்னோட குடும்பத்தோட உன் குடும்பத்தை ஒப்பிடாத. நாங்க வாழ்ற சிட்டி வாழ்க்கை வேற, நீங்க வாழ்ற கிராமத்து வாழ்க்கை வேற. அங்க பணங்காசை தான் பெருசா நினைப்பாங்க, இங்க மனுஷங்களோட மரியாதையை தான் பெருசா நினைப்பாங்க. சிட்டி வாழ்க்கையில
நம்ம வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் பக்கத்து வீட்டுக்கு தெரியாது. ஆனா கிராமத்துல அப்படி இல்லையா? நம்ம வீட்ல ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் ஊர் முழுக்க அது பரவும். சிட்டில காசு பணத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும். இங்க நம்ம மரியாதை கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும். வாழ்ற இடத்தை பொறுத்தும் நாம இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தும் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்துட முடியாதுப்பா. அட்வைஸ் யார் வேணாலும் ஈஸியா பண்ணலாம். ஆனா அந்த காதல் பண்றவங்களுக்கு தான் அந்த பிரிவோட வழி என்னன்னு தெரியும். நீங்களே உங்க பொண்ணோட காதலுக்கு எதிராக நின்னவர் தானே, உங்களுக்கு என்ன சார் தெரியும் காதலை பத்தி? ஒரு விஷயத்த நீ தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்க. பெத்தவங்க என்னைக்குமே உங்க காதலுக்கு எதிரியா நிக்கிறது இல்ல. வயசு கோளாறுல நீங்க தப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட கூடாதுன்னு தான் பயப்படுறோம். உங்க ஆசைக்காக வாழ்ற பெத்தவங்களே உங்க ஆசைக்கு எப்படி குறுக்க நிப்பாங்க? இன்னைக்கு கோர்ட்ல இருக்கிற பாதி டைவர்ஸ் கேஸ் எல்லாம் காதல்னா என்னன்னே தெரியாம காதல் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க தான். தம்பி, காதல் என்னைக்குமே தப்பு கிடையாது. காதல்னா என்னன்னே தெரியாம காதலர்கள் தான் தப்பு பண்றாங்க. உங்களுக்கு எல்லாமே பண்ணி வைக்க தெரிஞ்ச பெத்தவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாது. இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. ஒரு பொண்ணோட மனசுல ஆசையை வளர்த்துட்டு அவளை ஏமாத்துறது பெரிய துரோகம். அதை நான் பண்ண மாட்டேன். அப்போ பெத்தவங்க பேச்ச மதிக்காம போறதுக்கு பேர் என்ன? நீங்க ஏன் விருப்பத்தை கேட்காம முடிவு பண்ணது உங்க தப்பு. இவ்வளவு நாளும் உனக்கு எல்லா வசதியும் உன்ன கடையில செஞ்சு கொடுத்தாருங்க அப்பிச்சு. பிள்ளைங்க தேவை என்னன்னு கேட்காம புரிஞ்சு சேரவன் தாண்டா அப்புச்சி. அப்படிப்பட்ட பெத்தவங்களை கெஞ்ச விடுறியாடா? நீ எல்லாம் என்னடா புள்ள? சின்ன வயசுல இருந்து பாசமாவும் பாதுகாப்பாவும் வளர்த்த அப்புச்சிய நேத்து வந்த பொண்ணுக்காக எடுத்தறிஞ்சு பேசுற? டேய், உன்னை ஃபாரின்ல படிக்க வச்சு அழகு பார்த்தது நீ அவரை கேள்வி கேட்கதானா? நீங்கெல்லாம் வளர்ற வரைக்கும் பெத்தவங்களோட நிழல் வேணும். நீங்க ஆளானதும் அந்த மரத்தை வெட்டி சாச்சிருவீங்கல்ல? அந்த வீட்டு பொண்ணே உங்க அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ இந்த காதலும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம்னு சொல்லியிருக்கா. அவ உன்னோட அக்கா. சொல்ல போனா உன்னை வளர்த்த அம்மா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட இல்லாம சுயநலமா உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பாரு, பெத்தவங்க சொல்றத கேட்டு நடந்துக்க. அப்பதான் வாழ்க்கை உருப்படும். இந்த காலத்து பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணாவே பிடிக்க மாட்டேங்குது. உட்கார்ற. என்ன மன்னிச்சிரு சிதம்பரம். உன் கண்ணு முன்னாடியே உன் பையனை அடிச்சிட்டேன். என்னடா பேசுற நீ? அவனை அடிக்க உனக்கு முழு உரிமை இருக்குடா. நாம பண்ண தப்பே பாசத்தை அதிகமா கொடுக்கறது தான். அப்பப்போ பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா காட்டியிருக்கணும். பாரு சிதம்பரம், நான் உங்ககிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உன்னோட குடும்ப கௌரவத்துக்காக அமுதா வாக்கு கொடுத்து விட்டு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. அமுதாவுக்காக அந்த பொண்ணு தான் காதலியே தூக்கி போட்டுட்டா பாரு. உன் மகளுக்காக அந்த குடும்பமே உனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க பாரு. அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும். இதுல இருந்தே தெரிய வேண்டாம் உன் பொண்ணு போன இடம் தப்பான இடம் இல்லைன்னு. இந்த பாரு, அவ எடுத்த முடிவு தான் சரி. நீ அவளை தப்பா நினைக்காத. அமுதா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. டேய், அவளை மட்டும் கைவிட்டுறாதடா. நான் வரேன்டா.
நாங்க எவ்வளவு எடுத்து சொல்லியும் உன் தம்பி அதை கேட்குற மாதிரியே இல்லை. அவன் பண்றதுதான் சரின்னு நினைக்கிறான். உன் குடும்பத்து மேல புவனாக்கு இருக்கிற அக்கறை கூட அவனுக்கு இல்லை. இதெல்லாம் வயசு பண்ற வேலை. இந்த பர்மா, எனக்கு தெரிஞ்சு நீ எடுத்து சொன்னாதான் அவன் கேட்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு சூழ்நிலையை எடுத்து சொல்லி புரிய வைமா. அவன் ஏன் தம்பி மாமா, எப்பவுமே தப்பான முடிவு எதுவும் எடுக்க மாட்டான். நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அமுதா, சீக்கிரமாவே அப்பிச்சு உன்னை ஏத்துப்பாரு. அவன் உன் மேல அவ்வளவு அதிகமா பாசம் வச்சிருந்தான். நீ அவனுக்கு உலகமாவே இருந்த. நீ போனதும் அவனுக்கு உலகமே இருண்டு போச்சு. அவனுக்கு உன் மேல இருக்கிறது கோவம் இல்லம்மா, நீ அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டேங்கிற வருத்தம் தான். எல்லாம் சரியாயிடும். நல்லதே நடக்கும். சரி, நான் வரேம்மா. ம்.